அண்ணா வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நம்பியூர்ல. நம்பியூர்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கண்ணா? அதெல்லாம் ஏகப்பட்ட தடவை வந்து. இப்போ இவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த எட்டயபுரம் ஆட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி வாங்கியிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா? 6 ரூபா. என்ன அப்படியே கொஞ்சம் கீழே விடுங்கண்ணா பார்க்கலாம். ஓ சூப்பர் அண்ணா. அவர் என்ன ரேட் சொன்னாருங்க? அவரு 6,500 சொன்னா. அப்படிங்க 6,500 சொன்னாரு. நீங்க என்ன ரேட்டுக்கு பேசி முடிச்சீங்க? நாங்க 6 ரூபாய்க்கு பேசணும். 6 ரூபாய்க்கு. இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா இவர்கிட்ட? இவரு அண்ணா வாங்கியிருக்காரு. அண்ணன் வாங்கியிருக்காரா? சரி. அப்படியே ஆட்டுக்குட்டியில எப்படி நான் பார்த்து வாங்குறேன் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் அண்ணா இப்ப நல்ல ஆட்டுக்குட்டியை பார்த்து எப்படி வாங்குறேன்னு உங்களுக்கு? ஏன்னா செம்மறி சளி இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும்லங்க. அதுல எப்படி பார்த்து வாங்குவீங்க? மேக்ஸிமம் நான் அதிகமா வாங்க மாட்டேன், அண்ணா தான் வாங்கி கொடுப்பாரு. சரி சரி. யாருங்க? சரி ஓகே. இது நல்லா இருக்கு இந்த குட்டி. ஓகே. இது எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? 3 மாசம் குட்டியா? ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குண்ணா? ஜோடி 11ல இருந்து 13 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓ ஜோடி 11ல இருந்து 13 வரைக்கும் போயிட்டு இருக்குங்களா? ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை மாசம் குட்டியில அந்த ரேட்டுக்கு போகுதுண்ணா? ஆனா 3, 3.5 3 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. வணக்கம். இன்னைக்கு குணத்தூர் சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு என்ன ரக ஆட்டுக்குட்டின்னு கேட்கலாம், அண்ணன் கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா இது என்ன ரக ஆட்டுக்குட்டிங்க? ஜமுனாபாரி. ஜமுனாபாரி. யார்கிட்ட வாங்குனீங்க? ஊர்காட்டு வாங்கிங்களா? என்ன ரேட்னா இந்த ஆட்டுக்குட்டி வருது? கெடாயோன்னு பொட்டையோன்னா? ரெண்டுமே பிறவைங்க. ரெண்டுமே பிறவை. சூப்பரா இருக்குண்ணா. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா? 18,000. 9,000 ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. சூப்பரா இருக்கு உண்மையாவே. குணத்தூர் வந்து இந்த ரகத்துல வாங்கலாம். ஆனா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன ரேட் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்கண்ணா? 17,000 கொடுக்கலாம். 17,000 கொடுக்கலாம். இருக்கா உங்கள்கிட்ட விற்பனைக்கு? உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஏதோ போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வீடியோ பாக்குறவங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 72 00 00 95 40 72. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னா? நான் சிறுவலூர். அது எங்க இருக்கு? நான் கோபிக் பக்கத்துல. சிறுவலூர் கோபிக் பக்கத்துல இருக்குது. அவங்க இந்த மாதிரி குட்டிகள் நிறைய என்கிட்ட விற்பனைக்கு இருக்கு. என்னோட போன் நம்பர் நாங்க தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவர் குணத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைவேல் அண்ணன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா போயர் கிராஸ் குட்டி ஒன்று காமிக்கிறாரு. சூப்பரா இருக்கு. என்ன ரேட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா வணக்கம். ஆனா நீங்க போயர் கிராஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. இது என்ன ரேட் வரும்னா? 8,500 சொல்லுங்க. 8,500 சொல்லிட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு? அது உயிரோட 10 கிலோ இருக்கு. உயிரோட 10 கிலோ. எத்தனை மாசம் குட்டின்னு? அது 2 மாசம் இருக்கு. 2 மாசம் குட்டி. கீழே விடுங்க அப்படியே பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான குட்டி. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா என்னைக்குமே தரமான குட்டிகள் விற்பனை கொடுப்பாரு. அற்புதமா இருக்கு. இன்னும் 2 குட்டி இருக்கு, அதையும் கேட்கலாம். ஆனா அதையும் கொடுங்கண்ணா, அதையும் எடுங்கண்ணா பார்க்கலாம். பாருங்க எடுக்கிறாரு. 7,500 சொல்லுங்க. 7,500. இது என்ன ஜமுனாபாரி கிராஸ்? அதே தானே. அது கூட சேர்ந்த குட்டி. அது 2 போயர் கிராஸ் தான். சூப்பரா இருக்குண்ணா. இது எத்தனை மாசம் குட்டினா? இது அதே தானே. 2 மாசம் குட்டி தான். 2 மாசம் குட்டி. என்ன ரேட் வரும்னா? 7 ரூபா சொல்லுங்க. 7,000 சொல்றீங்க. ஒரு 6,500 முடிக்கலாமா? 500. அது கம்மி ஆகாது. ஏன்னா அவ்வளவுதான் ஆகும். சரி சரி. ஆனா இன்னொரு குட்டி இருக்கு, அதையும் பார்க்கலாம். அண்ணா சேலம் கருப்புல ஜமுனாபாரி கிராஸ். சேலம் கருப்புல ஜமுனாபாரி கிராஸ் அப்படின்னு இருக்காரு. இவர் என்னைக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாரு. அந்த மாதிரி போய் சொல்லல விற்க மாட்டாரு. ஆனா இது என்ன ரேட் வருது? 7,500. இது எத்தனை மாசம் குட்டினா? இது 2 மாசம் குட்டி தான். சரி. இந்த மாதிரி குட்டி ரெகுலரா உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடைக்கும் போது கொடுங்க. கிடைக்கும் போது கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஆனா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த பழைய நம்பரே தானுங்க, புது நம்பர்ல எதுவும் மாத்தலைங்க? ஓகேண்ணா ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம குன்னத்தூர் வந்தீங்கன்னா நம்ம குழந்தைவேல் அண்ணன் பார்க்கலாம். வாரம் வந்துருவாரு. இப்போ கொஞ்ச நாளா கரெக்டா வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா உடல்நிலை சரியில்லை, அதனால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த வீடியோ. இது என்ன ரக குட்டினா? சேலம் கருப்பு. சேலம் கருப்பு கடா குட்டி. எத்தனை நாள் குட்டினது? இது இருக்குங்க, ஒரு 1.5 மாசம் இருக்கு. 1.5 மாசம் இருக்கு. என்ன ரேட் வருது? என்ன ரேட் வருங்க? ரேட் வந்து 5.5 சொல்லுங்க. 5.5 சொல்லிட்டு இருக்கீங்க. 1.5 மாசம் குட்டி. நல்ல மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. ஓகே. இன்னொரு குட்டி இருக்குனீங்களா? 2 ஒரு குட்டி தான். ஓகே ஓகே. ஒரு அந்த குட்டி காட்டுறாரு. இது அதோட கொஞ்சம் ஊக்கமாவே இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா துடிதுடிப்பா இருக்கு மாட்டேங்குது. இது அது ஒரே ஜோடி தானே? ஒரே ஜோடி தானுங்க. இதனால வளர்ந்தா எவ்வளவு வரும்னா? ஒரு வருஷத்துக்கு வளர்த்தனா எத்தனை கிலோ வரும்? ஒரு வருஷத்துக்கு 25 கிலோ தாண்டிடுங்க. 2 வருஷம் 40 கிலோ கொண்டு. சூப்பர்ண்ணா. ஓகே. அதான் நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க. ஒரு வருஷத்துக்கு 25 கிலோ வரும்னு கரெக்டா சொல்றீங்க. அவ்வளவுதான் வரும். 50-60 கிலோ வரும். இது என்ன ரேட் வரும்னா? இது மாதிரி ரேட் தான். எனக்கு 2 ஒரே ரேட் தான். கூட கொஞ்சம் ஊக்கமா இருக்கு. அப்படியே ஒரே ரேட் தான் சொன்னாங்க. சரி. இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கிடைக்கும். ரெகுலரா நல்ல குட்டிகள் கிடைக்காதுங்க. நல்ல இருந்து ஒரு வாரத்துக்கு 1 ரேட் தான் கிடைக்குது. சூப்பர். பாத்தீங்கன்னா நல்ல குட்டி ரெகுலரா கிடைக்கிறது சிரமம் தான் அப்படிங்கிற அழகா சொல்லியிருக்காரு. இவர் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. இதுனா எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. நல்லா கனமா இருக்க மாட்டேங்குது. இது எத்தனை நாள் குட்டி இருக்குண்ணா? இது இருக்குங்க. இது 1.5 மாசம் இருக்குங்க. நல்ல மேய்ச்சல். சூப்பரா இருக்குண்ணா. உண்மையாவே அருமையா இருக்கு. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி குட்டிகள் பத்தி வேணா நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா இவங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம். இது கடா குட்டி தானா? கடைனா ஒரிஜினல் கடை. சரி. நல்லா பொசுக்கு இருக்கு பாருங்க. அருமையான குட்டி. உண்மையா பாருங்க. கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த நம்ம
குழந்தை வேலை என்ன பாருங்க, அவர் நல்லதா பார்த்து வாங்கி தருவாரு. ஆனா உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தர்றோம். நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க? நாங்க சந்தை இன்னைக்கு திருப்பூர் இந்த குணத்தூருங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து சத்தியமங்கலங்க. சரிண்ணா, சத்தியமங்கலம். திங்கக்கிழமை சந்தைங்களாண்ணா? அது செவ்வாய்க்கிழமைங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை. ஓ, இன்னைக்கு மாறி போச்சு, குழப்பமாயிடுச்சு. அங்க செவ்வாய்க்கிழமை அங்கேங்க, புதன்கிழமைக்கு கவுண்டப்பாடிங்க, சரிண்ணா, வியாழக்கிழமைக்கு புளியம்பட்டி, வெள்ளிக்கிழமைக்கு புதுச்சந்தைங்க கல்லூர் பக்கத்துல, சனிக்கிழமைக்கு அன்னூருங்க, ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறை சந்தை சரியா நடக்கல. நல்லா இருக்குங்களா? ஒரு 9 மணி வரைக்கும் இருக்குங்க. ஓகே, அடுத்த வாரம் கண்டிப்பா பெருந்துறை சேர்ந்து வரேண்ணா. ஓகேண்ணா, உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல கொடுக்குறோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிட்டு. ரொம்ப நன்றிண்ணா. பாத்தீங்கன்னா இது குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலை ஒரு 5 மணிக்கே இந்த சந்தை தொடங்கிறோம். உங்களுக்கு பயனுள்ள சந்தையா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டயபுரம் கெடாய் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. யாரு கொண்டு வந்திருக்கா, என்ன ரேட் வரும்னு கேட்கலாம். அண்ணா வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? சேலத்துல இருந்து. எத்தனை கடாய் கொண்டு வந்தீங்க? 2 கடாய்ண்ணா. 2 கடாய். அந்த பக்கம் இருக்கிறது உங்களுதா? ஆமாங்கண்ணா. சரி, என்ன ரேட்டுக்கு நான் போகுது இந்த கடாய்? இது 22 சொல்றாங்கண்ணா. 22 என்ன? எத்தனை கிலோ வரும் அந்த கடாய்? அது 25-23 கிலோ வருங்கண்ணா. 25-23 கிலோ வரும். எத்தனை, ஒரு வருஷம் கடாய் இருக்குங்களா? 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு போட்டுனா எத்தனை வருஷம் இருக்குங்க? 1 வருஷம்ண்ணா. அப்படிங்களா? இந்த பக்கம் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் 7 மாசத்து குட்டிங்கண்ணா. 7 மாசத்துக்கு. ஆமாண்ணா. இது குட்டி அது உங்களுக்கு? ஆமாங்கண்ணா. அட சாமி, எத்தனை கிலோ வருங்க? 13 ரூபானா கொடுத்துடலாம்ண்ணா. 15 கிலோ வருங்கண்ணா. 13,000 கொடுத்துடலாம். ஓகே, இது ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாங்க? ஃபைனல் 19 ரூபானா கொடுத்துடலாம். ஃபைனலா 19,000 கொடுக்குறாங்க. நான் வாரம் வந்து இந்த மாதிரி கடாய் கொண்டு வருவீங்களா? இல்லைங்கண்ணா, இப்பதான் முதல் வாரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஆனா இந்த மாதிரி கடை வேணா உங்ககிட்ட வாங்கலாமா? வாங்கலாம். ரெகுலரா கிடைக்குமா? ரெகுலரா கிடைக்காதுங்கண்ணா. வேணும்னு சொன்னாங்கன்னா குட்டி ஒரு 3 நாள் ஆகுங்கண்ணா. ஓகே, வேணும்னு சொன்னா 3 நாள் கழிச்சு ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அப்படி உங்களை கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் கிடைக்குமா? 87 78 27 31 27ங்கண்ணா. சரி, எந்த ஊருங்க? சேலம்ண்ணா. சேலம் கிச்சிபாளையம். சேலம் கிச்சிபாளையம். ஓகே, ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க 3 நாளுக்குள்ள. தம்பி கொஞ்சம் தள்ளுங்க. பாத்தீங்கன்னா இது 2 பல்லுக்கு போட்ட கடாய். ஃபைனலா என்ன ரேட்னா சொன்னீங்கன்னா? 19 ரூபா கொடுத்தலாம். அது எத்தனை பல்லு? இன்னும் பல்லே போடல. 7 மாசத்து குட்டினா. பல்லே போடல, 7 மாசத்து குட்டி அப்படிங்கிறாரு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நம்ம கொம்பேரிப்பட்டி நாகராஜன் பாத்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டுக்குட்டி ஒன்று விற்பனைக்கு வாங்கியிருக்காங்க. எத்தனை மாச குட்டி, என்ன ரேட் வரும்னு எல்லாமே அண்ணன் கிட்ட கேட்கலாம். ஆனா வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? திருப்பூர்ல இருந்து வரேன். திருப்பூர்ல எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? பெரிய தோட்டம். அதுக்கு என்ன இருக்கு? காங்கேய ரோட்ல இருந்து வர்றீங்க. சரி, இப்ப கொம்பேரிப்பட்டியில இருந்து நாகராஜ் குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. இத ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா? இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்க? போன வாரம் வாங்கிருக்கேன். போன வாரம் என்ன, எத்தனை குட்டி வாங்குனீங்க? ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க. இப்போ இந்த குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? இந்த குட்டி 7 ரூபா சொன்னாருங்க. அதே ரேட்டுக்கு தான் வாங்கிருக்கு. 6,400. ஏன் ரேட் கம்மி பண்ணலீங்களா? இல்ல, 600 ரூபா குறைச்சிருக்காருங்க. 7 ரூபா சொல்லி. அப்படியா? ஓகே. இது எத்தனை மாசம் குட்டினா? இது 4 மாசம் குட்டியா இருக்கு. சரி, இது எப்படி நான் வளர்ப்புக்கு வாங்குறீங்களா இல்ல பக்ரீத்துக்கு தாங்க? அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு இப்போ ரெடி பண்ணிட்டீங்க. ஆமா. நிறைய பேர் அந்த மாதிரி கணக்குல தான் வாங்குறாங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி குட்டி வாங்கினா நம்ம கொம்பேரிப்பட்டியில இருந்து நாகராஜ் வராரு, அவர்கிட்ட வாங்கிக்கலாம். ரேட் எல்லாம் பரவாயில்லையானா? பரவாயில்ல. குட்டி நல்லா தரமா இருக்கான்னு பார்த்து வாங்கிங்களா? ஆமாங்க, நல்லா இருக்கு. நோய் நொடியில இல்லாம இருக்கு, பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சதாம் ஹுசேன். சூப்பர்ண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப அண்ணா வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் சேலத்துல இருந்தேண்ணா. சேலத்துல இருந்து அந்த பெரிய வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. இப்போ எட்டயபுரம் கடாய் ஒன்று வாங்கிருப்பீங்களா? ஆமாண்ணா, 2 கடாய். 2 கடாய் வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணா. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 12ண்ணா. 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட் சொன்னாருங்க? 6,500 சொன்னாருங்க. அதாவது 13 ரூபாய் சொல்லிருக்காரு, 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. சரி, எத்தனை குட்டி? 2 குட்டி வாங்கி. 2 குட்டி வாங்கி. எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? நான் எத்தனை மாசத்து குட்டினா? எத்தனை மாசம் குட்டிங்க? 3 மாசத்து குட்டி. ஓகே. 3 மாசத்து குட்டிங்களா? ஆமாண்ணா. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தான். இன்னொரு குட்டி வாங்குறீங்களா? அந்த குட்டி எங்க இருக்குண்ணா? அது எடுத்து காட்டுறீங்களா? குட்டி வாங்கிருக்காங்க. அது இவர்கிட்ட வாங்கிருக்காங்க. சூப்பர். ஆனா இந்த பக்கம் இருக்கிற குட்டி தான வாங்கிருக்கீங்க? இன்னொரு குட்டி? ஆமாண்ணா. ஓகே, இது எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? 3 மாசத்து குட்டி தாங்க. இது 3 மாசத்து குட்டி. இது 6,500. ஆமாண்ணா. 2 கடாய் ஒண்ணு பிறவி ஒண்ணுங்களா? இல்ல, ரெண்டுமே கடாய் தான். ரெண்டுமே கடாய். அடுத்த வருஷம் குர்பானிக்கு பேர் ரெடி பண்ணிட்டீங்க. ஆமாண்ணா. சரி. ஓகே, எடுத்துக்கங்க. சரிண்ணா. கயிறு எல்லாம் உள்ளானா குன்னத்தூர் வந்தீங்கன்னா கொம்பேரிப்பட்டி நாகராஜ பாருங்க. ஒரே தரத்துல குட்டிகள் வச்சிருப்பாரு. ஓகே, அண்ணா பாய் வணக்கங்க. இப்ப இவர்கிட்ட 2 குட்டி வாங்கிருக்கீங்க. குட்டி நல்ல குட்டியா பார்த்து வாங்கிருக்கீங்க. ஆனா என்ன ரேட்டுக்கு போயிருக்குது வாரம்? ஆனா நம்ம வந்து அவரு கொடுத்து 13,000 கொடுத்துருக்கோம். 13,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்க. ஆமா, ஜோடி 13,000 ரூபாய்க்கு முடிஞ்சது. அவர் 12,000 சொன்னாரு, அதுக்கு தான் கேட்டேங்க. இல்ல 13 ரூபாய்க்கு கொடுத்தோம். 13 ரூபாய்க்கு கொடுத்தீங்களா? ஓகே. பார்த்து நல்ல குட்டியா வாங்குனீங்களா? இத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களானா? முன்னாடி வாங்கிருக்காரு. ஓகே. இன்னைக்கு எல்லாமே 13,000 ல இருந்து 12,000 ரூபாய்க்கு. அப்படி தான். ஓகே, ரொம்ப நன்றி.